வணக்கம் நண்பர்களே. லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நல்லதா கெட்டதா, இந்த லக்னத்தில் இருக்கிற சனி பகவான் என்ன மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்வத் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ இந்த லக்னத்தில் சனி பகவான், அதாவது நீதிமான், கொடியவன், ஆயுள் காரகன், கர்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? லக்னத்தில் இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்த்தாலும் சரி, இந்த பலன்கள் பொருந்தும். அதுவே குறிப்பாக லக்னத்தில் அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகரை சோம்பேறியாக ஆக்கும். அதாவது லேசினஸ், சோம்பேறித்தனம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஜாதகர் பிடிவாத குணமுடையவராக இருப்பார். அதே மாதிரி ஜாதகருக்கு பொறாமை எண்ணங்கள், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவார். என்ன நம்ம எப்படி இருக்கோம், மற்றவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற வார்த்தை அந்த ஜாதகரோட வாயிலிருந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஆண்டவன் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து, அடுத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி ஆகிட்டாங்களே, இப்படி முன்னேறிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பொறாமை எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை, தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிடுறது, தாழ்வு மனப்பான்மை அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே போல் அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா கடின உழைப்பானின்னு சொல்லலாம். அந்த ஜாதகர்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும், ஆனால் அந்த உழைப்பு அதிகமாக இருக்கும். ஜாதகர் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப மந்தத்தன்மைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பார், எதுலேயுமே அவசரப்பட மாட்டார், நிதானமாக இருப்பார், பொறுமையாக இருப்பார். மந்தத்தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் ஜாதகர் இரவில் கண்முழிச்சு வேலை செய்கிற நபராக இருப்பார். இரவில் அதிக நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்கும் நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அதே போல் ஜாதகர் பார்த்திங்கன்னா பழமைவாதியாக, பழமையை விரும்பக்கூடிய, அதாவது பழைய விஷயங்களை, பாரம்பரியத்தை, பழமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பார். அதே போல் இந்த லக்னத்தில் சனி பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா எந்த விஷயமும் பழி தீர்க்கும் எண்ணம், அதாவது கன்னிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கன்னிங் அவருக்கு இருக்கும். அந்த பழி தீர்க்கும், கரவம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரவம் கட்டுறவங்க, கரவம் கட்டுறது கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த பழி தீர்க்கிறதுல கெட்டிக்காராக இருப்பார் அந்த ஜாதகர். அதே போல் அந்த லக்னத்தில் சனி பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. தீர்க்காயுன்னா சனி பகவான் தான் ஆயுள் காரகன். அப்படிப்பட்ட ஆயுள் காரகனாகிய சனி பகவான் லக்னத்தில் இருக்கும்போது ஆயுள் தீர்க்கம் அந்த ஜாதகருக்கு உண்டு. தீர்க்க ஆயுள், நீண்ட ஆயுளோட அந்த ஜாதகர் இருப்பார். அதே போல் அந்த லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கும் அவரது வாழ்க்கை துணைக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவியும், பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஜாதி, வயது, அழகு இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒன்று ஜாதி வித்தியாசம், வேறு ஜாதியாக இருக்கும். அதாவது ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவி வேறு ஜாதியாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவர் வேறு ஜாதியாக இருப்பாங்க. அல்லது வயசு வித்தியாசம், இந்த கணவன் மனைவி உள்ள வயசு வித்தியாசம் இருக்கும். அதென்ன வயசு வித்தியாசம் சார்? 5 வயசு கீழே இளமையாக இருந்தாலும் வயசு வித்தியாசம் தான். வயசு மூப்பாக, அதாவது 6 மாதம் கூடுதலாக இருந்தாலும் அது வயசு வித்தியாசம் தான். அதாவது பிலோ அல்லது அபோவ், 5 வயசுக்கு பிலோவாக இருந்தாலும் வயசு வித்தியாசம் தான். அல்லது ஒரு நாள் கூட போயிட்டாலுமே அது அபோவாக போயிட்டாலுமே வயசு வித்தியாசம் தான். அப்படி தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அல்லது அழகு வித்தியாசம். அழகுன்னா என்ன சார்? நிறம், அதாவது கலர், ஹைட், வெயிட்டு, இது எல்லாமே அந்த அழகை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தம் இந்த லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கும் அவரது வாழ்க்கை துணைக்கும் ஜாதி, வயது, அழகு இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை, திருமணம், மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாமத திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு. இது எல்லாமே இந்த சனி பகவான் சுபர்களின் பார்வை இல்லாமல் இருந்தால் தான் இந்த பலன் பொருந்தும். குரு பகவானோ சுக்கிர பகவானோ இந்த சனி பகவான் கூட இணைந்திருந்தாலும் அல்லது சனி பகவான் கூட பார்த்துருந்தாலும் பலன்கள் மாறுபடும். நான் சொல்கிறது எல்லாமே சுபகரங்கள் பார்வை அந்த சனி பகவானுக்கு இல்லாத போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம்.
அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜாதகரை பொறுமையானவராகவும், மந்தத்தன்மை உடையவராகவும், சோம்பேறித்தனம் உள்ளவராகவும், பொறாமை எண்ணம் உடையவராகவும், தாழ்வு மனப்பான்மை உடையவராகவும் அந்த ஜாதகர் ஆகும். அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா வெகுஜன தொடர்பு, அதாவது பொதுமக்கள் மத்தியில் தொடர்பு பெற்ற நபரா, அதாவது 4 பேருக்கு தெரிஞ்ச நபரா, பொதுமக்களுக்கு அறிஞ்ச நபரா, அறிமுகம் உள்ள நபரா அந்த ஜாதகர் இருப்பார். அதே போல் தன்னோட சுயமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஆளாக இருப்பார். அதாவது மற்றவங்க உதவி இல்லாமல் தன்னைத்தானே, அதாவது தன்னோட முயற்சியால் மட்டுமே கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடிய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகன் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமல் நஸ்டோ சேனல். நன்றி, வணக்கம்.